அனைவருக்கும் வணக்கம். உங்கள் கேஎஸ்என் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்னைக்கு பாம்பன் சுவாமியோட வாழ்க்கை குறிப்பு அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அவர் சமாதி அடைஞ்சது திருவான்மையூரில், நம்ம திருவெற்றியூரில் பட்டினத்தார சமாதி அடைஞ்சு பிரசித்தி பெற்று வாழ்கிறார்ல, அங்கே போனாலே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தான் கிடைக்கும். அதுபோல் தான் இந்த கோயிலுக்கு வந்தாலே அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கிறதோட கேட்குற வரத்தை அள்ளி கொடுக்குறாரு நம்ம பாம்பன் சுவாமிகள். அனைவரும் நீங்கள் போயிட்டு வாங்க, நல்லதை நடத்தி கொடுப்பாரு. இன்றைக்கி அவருடைய வாழ்க்கை வரலாறை பார்க்கலாம். பாம்பன் குமரகுருதாச சுவாமி தமிழ்நாட்டில் ராமேஸ்வரம் என்ற ஊரில் 1848 டு 50க்குள்ளே பிறந்திருக்காரு. வடமொழி தமிழ்மொழி இரண்டிலும் புலமை பெற்று முருகப்பெருமான வழிபட்டு வந்த ஒரு தமிழ் துறவி இவர். திருஞான சம்பந்தர் அருணகிரிநாதர் வழியில் சித்திரக்கவியை எழுதியிருக்காரு. தனது வாழ்நாள் முழுவதும் தமிழுக்கும் சைவ நெறியாகிய குகபிரம்ம நெறிக்கும் தம் பாடல்களாலும் சாத்திரங்களாலும் தொண்டாற்றினாராம். முருகனின் வழிபாடாக இவர் இயற்றிய பாடல் 6666 பாடல். இவை 6 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. இவர் இயற்றிய சண்முக கவசம், பரிபூஜன பஞ்சாமிர்த வண்ணம், குமாரஸ்தவம் போன்ற பாடல்கள் புகழ் பெற்றவை. குமாரஸ்தவம் சொல்லிட்டு இந்த பாடலை எல்லா முருகன் கோயிலையும் நீங்கள் பார்க்கலாம். சண்முகபதியே நமோ நம அப்படின்னு ஆரம்பிக்கும். அது ரொம்ப சூப்பரான பாடல். பாடி முடித்தவொடனே நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். பாம்பன் சுவாமி மே 30, 1929 அன்று சமாதி அடைந்தாராம். அவரது சமாதி கோயில் சென்னை திருவான்மையூரில் இருக்குது. இங்கே தான் சமாதி அடைஞ்சார். அதனால தான் இங்கே போகிறவங்க அத்தனை பேருக்கும் வெற்றி 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 மட்டுமே. நான் இது வரைக்கும் போனதே கிடையாது. சென்னைக்கு 23 வருஷம் ஆக போகுது. ஆனால் இது வரைக்கும் நான் போனதில்லை. இன்றைக்கி மட்டும்தான் நான் அந்த டீச்சர் ட்ரைனிங் பரீட்சை எழுதுறதுக்காக போயிட்டு அப்படியே அதே ஊரில் தான் எனக்கு இங்கே இது எழுதுறதுக்கு வாய்ப்பு கிடச்சிது. பார்த்துட்டு வந்துடும் ரொம்ப ஆசையாக இருந்தேன். போய் பார்த்துட்டு அன்னதானம் சாப்பிட்டு சிறப்பாக வந்துட்டோம், நானும் என் பொண்ணும். இதுக்காக நான் கிளம்பி போகல, வாய்ப்பு அவரே கொடுத்தாரு, வாமா வாமான்னு. ஏன்னா எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு பார்க்கணும். இவர் பிறந்தது ராமேஸ்வரத்தில் பிறந்திருக்காரு. இறக்கிறப்ப அவருடைய வயசு 80. இவருடைய இயற்பெயர் அப்பாவு. இவருடைய சீடர்கள் யாருன்னா ஸ்ரீமத் சுப்பிரமணியதாசர், சைவ பாதிரியார், சச்சிதானந்தம் பிள்ளை, 3 பேர் தான் இவருடைய சீடர்கள். இந்த 3 சீடர்கள் தான் இவர் தம்புச்செட்டி அந்த தெரு